அஜித் சார் எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் இந்த சினிமாக்குள்ள வந்து பெரிய ரீச் கொடுத்தவங்க. சினிமா பேக்ரவுண்ட் இருந்தும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணி அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி மேலே வந்து நின்னவர் விஜய் சார். ஸோ ரெண்டு பேருமே எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைன்னா எப்படி லைஃப்பில் வரணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் எப்படி யூஸ் பண்ணிக்கணுங்கிறதுல அது ரெண்டு பேருமே நான் ஃபாலோ பண்ணுறேன். அஜித் அண்ட் விஜய் சிவகார்த்திகேயன்ஸ் ரோல் மாடல்ஸ். இல்லை அது டெஃபினட்டாக சொல்லலாம் சார். அது நம்ம சும்மா சொல்கிற விஷயம் இல்லை. 20 இயர்ஸ்க்கு மேலே ஃபேன் ஃபாலோயிங் இவ்வளோ வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய ஸ்டார்டம் வச்சுக்கிட்டு அண்ட் அவங்க பர்சனலாக மீட் பண்ணும்போது இது எதுவுமே இருக்காது. அதுதான் நான் இன்னும் ஜாஸ்தி ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். விஜய் சார் வந்து நான் அவார்ட் ஃபங்க்ஷன் எனக்கு அவார்டு கொடுத்துட்டு அவர் கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாருன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு தெரியும் கிட்ஸ் ஃபேன் ஃபாலோயிங் எவ்வளோ இருக்குது அவருக்கு அப்படின்னு சொல்லி. அவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லவே தேவையில்லை. அது மாதிரி அஜித் சாரை மீட் பண்ணும்பொழுது நீங்கள் நல்லா பண்ணிருக்கீங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் சார்னா, நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், இப்படியே இருங்க, உங்கள் கேரக்டருக்கு நீங்கள் நல்லா வருவீங்கன்னு சொன்னார். இந்த வேர்ட்ஸ்லாம் அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க இருக்க பொசிஷனுக்கு அது என்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட இன்னொரு ஆக்டர் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் நேரில் மீட் பண்ண பிறகு இவங்களுக்கு நம்ம ஃபேனாக இல்லாமல் இருக்கவே முடியாது.